இன்றைக்கி நம்ம சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலான வெள்ளை அவல் ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். உங்களுக்கு ஸ்வீட் செய்ய நேரமே இல்லையா? அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான முறையில் சுவையும் அட்டகாசமாக இருக்கும். அவலை வாரத்துக்கு ஒரு முறை உணவில் சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்ல ஜீரண சக்தியும் கொண்டது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக பவுலில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை அவல் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் அவல் சேர்க்குறீங்களோ அந்த கப்பில் தான் எல்லா பொருட்களையும் சேர்க்க போகிறோம். இது நல்லா 3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்கான அவலாக சேர்த்துக்கோங்க. தின்னாக சேர்த்திங்கன்னா வாஷ் பண்ணக்குள்ளே கரைஞ்சி போயிடும். 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிக்கோங்க. 3வது டைம் வாஷ் பண்ணும்போது தண்ணி கொஞ்சம் அளவுக்கு மட்டும் வடிகட்டிக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஈரப்பதம் இருந்தால் தான் ஊறி வரும். இது ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் அவல் சேர்த்திங்களோ அந்த கப்பில் அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெல்லம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதித்து வந்தாலே போதும், எந்த பாவு பதமும் வேண்டாம். அவ்வளவுதாங்க, இது கொதித்து ரெடியாகி வந்துடுச்சு. வேறு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடாகி வந்ததும் பொடி பொடியாக நறுக்கின தேங்காய் துண்டுகளை சேர்த்துக்கோங்க. தேங்காவை சேர்த்ததும் 2 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நெய்யிலே வறுத்து விட்டுக்கோங்க. தேங்காய் 2 நிமிஷம் நல்லா நெய்யிலே வறுபட்டதும் இந்த ஸ்டேஜில் முந்திரியை சேர்த்துக்கோங்க. முந்திரிக்கு அளவெல்லாம் இல்லை, முந்திரி பிடிக்கிறவங்க அதிக அளவில் கூட சேர்த்துக்கோங்க. முந்திரி நல்லா லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததும் இந்த ஸ்டேஜில் அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா விட்டுறலாம். தேங்காய் துருவலை சேர்த்ததும் அடி பிடிக்காமல் 1 நிமிஷம் போல் நெய்யிலே வறுத்து விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் போல் நல்லா வறுத்து விட்டதும் இந்த ஸ்டேஜில் நம்ம அவல் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. உங்களுக்கு சாஃப்டாக ஊறி வரலன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட தண்ணி கொஞ்சமாக தெளித்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அவலை சேர்த்ததும் 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டதும் இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நெய் சேர்க்குறது ஆப்ஷனல் தான், பிடிக்கிறவங்க சேர்த்துக்கலாம், பிடிக்காதவங்க விட்டுறலாம். நெய் சேர்த்ததும் ஒரு 5 நிமிஷம் போல் அடிப்பிடிக்காமல் கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபியை ஈஸியான முறையில் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் கரைச்சலை சேர்த்துக்கலாம். வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நீங்கள் இது வெல்லத்தில் தான் செய்யணுன்னு இல்லை, நாட்டு சர்க்கரையில் கூட செய்யலாம், இல்லைன்னா நார்மல் சர்க்கரையில் கூட செய்யலாம். நாட்டு சர்க்கரையை சேர்த்து செய்யணும்னு நினச்சிங்கன்னா சேம் அதே அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. வெல்லம் கரைச்சலை சேர்த்து இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மணமாக இருக்கும். இது 2யும் சேர்த்தனதும் 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 நிமிஷம் போல் அவலை வேக வச்சு எடுத்துக்கலாம். அவல் 2 நிமிஷம் போல் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு தான் சேர்த்துருக்கோம், அதனால் 2 நிமிஷம் வெந்து வந்தால் போதும். 2 நிமிஷம் நல்லா வெந்து வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், அவல் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, வெள்ளை அவல் ஸ்வீட் ரெடி. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபியை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.